ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு கிரியேட் எ டேபிள் யூஸிங் டேபிள் மெனு. இது என்ன சப்டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டாக 10வது அதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவதுன்னு நான் சொல்லிடுறேன். கிரியேட் 11வது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் 11வது இது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 11வது கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது டிவிஷன் மாதிரி ஏன்னு வச்சுக்கோங்களேன், எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஒன்று, டு கிரியேட் எ டேபிள் யூஸிங் டேபிள் மெனு. இது ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் எப்போதும் போலயே ஸ்டார்ட்டு விண்டோஸ் கீ ஆர் 2ல் போயிட்டு வின்வேர்டுனா ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இருங்க, இதில் வச்சிடும். blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்சர்ட், அதில் தான் எதெல்லாம் இன்சர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பொருத்த வேண்டியது எல்லாமே அந்த இன்சர்ட்டில் இருக்கும். இந்த டேபிள் மெனு இருக்கா, டேபிள் மெனு இன்சர்ட் டேபிள்னு இருக்கா, இதுக்கு போனீங்கன்னா நமக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும் அப்படின்னு இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வச்சு நம்ம பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். இதை வச்சு இப்படி எங்கே வேணுமோ இழுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, கீழே இதை வச்சு பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சர்ட் டேபிளில் போய்ட்டு டேபிள் மெனுவை கூப்பிட்டு இன்சர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேபை யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை காலம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 காலம் 6 ரோ டேபை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்து அதுவே ஓகே இல்லை, அப்படியே ஹைலைட் ஆகி இருக்குல்ல, அப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். இது இன்சர்ட்டில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற டேபிள். இது 2வது டேபிள். இந்த டேபிளை கண்டுபிடிக்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வருது பார்த்தீங்களா ஒரு சிலுவை, இந்த சிலுவை எடுத்து அப்படி கீழே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் பெருசு பண்ணிக்கணும். இதை மாதிரி கொஞ்சம் இழுத்து அப்படி மெல்லமாக விட்டிங்கன்னா 2 டேபிள் வந்துடும். புரியுதுங்களா? அது ஒரு தனி டேபிள், இது ஒரு தனி டேபிள். வேணான்னாலும் இங்கே போயிட்டு கட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேபிள் போயிடும். ரைட்டு. இது இப்போ எத்தனை காலம் எத்தனை ரோ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இதையும் இப்போ கட் பண்ணிடுறோம். இதான் பார்த்துட்டிங்கல்ல, கட்டு. இப்போ என்னன்னா இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு 5 காலம் 6 ரோ வச்சுட்டு இப்படி டேப் அடித்து வந்து ஓகே கொடுத்துட்றீங்க. இதை மாதிரி ஒன்று ஓகே கொடுத்துருவீங்க. இது டேபிள். இங்கே வந்து அழகாக இழுத்து விட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? எத்தனை ரோ, இது இன்சர்ட் ரோ. எத்தனை காலம் இதெல்லாம் காலம், இதெல்லாம் ரோ. எத்தனை காலம் எத்தனை ரோ வேணுங்கிறத நம்ம இது பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. அடுத்தது, டு கிரியேட் எ மந்த்லி கேலண்டர். அடுத்த கொஸ்டின் இதுலேயே இங்கே பாருங்கள், டு கிரியேட் எ மந்த்லி கேலண்டர். சேவ் பண்ணி வச்சு அடுத்தது இதை பாருங்கள், டு கிரியேட் எ மந்த்லி கேலண்டர். மந்த்லி கேலண்டர். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இன்சர்ட் போகிறீங்க, டேபிள் போகிறீங்க. டேபிள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, குயிக் டேபிள்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா, இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு blank டாக்குமெண்ட்டு, இந்த டேபிள் வேணாம், இதை ரைட் கிளிக் கொடுத்தும் கட் பண்ணலாம், அங்கே போய்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் போயிட்டு குயிக் டேபிள்ஸ்னு இருக்கா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இதை எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. டேபிளு, அதாவது இந்த மாதிரி ஐட்டம்ஸு என்ன போடுறது, இதை மாதிரி கேலண்டர் மாதிரி. இது ஒரு கேலண்டரு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும்.
இது ஏதாவது ஒரு வருஷ கேலண்டர், இதையும் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ மே கேலண்டர் வருது. இப்போ இதில் நம்ம போயிட்டு எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த இது வேணாலும் டிசைன் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறிடுது. இடையில உள்ள கோடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது சென்டராக வேணும்னா ஹோமுக்கு போயிட்டு இங்கே அலைன்மெண்ட்டையும் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தனியாக கோடு கொடுக்கணும். சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு கோடு வேணும், கோடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் கோட்டுக்கு ஆப்ஷன். அப்படியே இல்லைனாலும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கோடு போடுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதோ இருக்குது பாருங்கள். இது என்னது? எல்லாம் வந்து பார்டர்ஸ். இந்த கார்னரில் இருக்கா, இந்த ஃபில்லுக்கு பக்கத்தில் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துடலாம். இதை மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இதை போல்டு பண்ணணுன்னாலும் இதை போல்டு பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சென்டராக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மவுஸால் அனைத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் போயிட்டு அப்படியே இல்லைனாலும் இந்த சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் ஆகிடுச்சிங்களா எல்லாமே? அதே போல் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வரையிலும் பெருசு பண்ணாலும் எது பெருசு பண்ணாலும் இங்கே போயிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு ஒரு 14 செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துடலாம். போல்டு கொடுத்துக்கலாம். என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு குயிக் டேபிள். இதில் நான் வந்து ஒரு மாஸ்ட் கேலண்டர் மாதிரி போட்டிருக்கேன். இதை மாதிரி குயிக் டேபிள். அடுத்தது நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டேபிள். ஓகேங்களா? 11th தான். 11th அடுத்த கொஸ்டின். டு கிரியேட் எ மந்த்லி கேலண்டர் யூஸிங் செல் எடிட்டிங் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்ஸ் லைக் என்னென்ன? இன்சர்ட்டு, ஜாயினிங், டெலிட்டிங், ஸ்ப்ளிட்டிங், மெர்ஜிங். வாங்க பார்ப்போம். இப்போ அதுக்கும் என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னு போயிட்டு வின்வேர்டு போனீங்கன்னா ஒரு புது இது வந்துடும். இப்போ போயிட்டு என்ன பண்ணணும்? இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். பாருங்கள் ஒரு 6 காலம், ஒரு 3 ரோ 4 ரோ வச்சுக்கலாம். இன்சர்ட் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 6 காலம் 6 ரோ வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே கொடுத்துருவோம். இப்போ இது என்ன வந்துருச்சு? இப்படி வந்துருச்சு. இதை இழுத்து விட்டுப்போம். இப்போ மேலே ஃபுல்லும் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேக்கு இப்போ இதுவே பாருங்கள் நான் இன்னொன்று இன்சர்ட் பண்ணணும். சாட்டர்டே இல்லை. ஸோ இங்கே வச்சுட்டு லேஅவுட்டில் போயிட்டு இன்சர்ட்டும் கொடுக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள். இன்சர்ட்டு பிலோ, இன்சர்ட்டு லெஃப்ட்டு, இன்சர்ட்டு ரைட்டு, இன்சர்ட்டு எபோ, இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இன்சர்ட்டு ரைட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு ரைட்டு வந்துருச்சா? சரி, அதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். Ctrl+Z அண்டு கொடுத்துட்றேன். திருப்பி அப்படியே இல்லைனாலும் அங்கே வச்சு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இன்சர்ட் வருதா? இங்கே எல்லாம் கேட்குது பாருங்கள். இன்சர்ட்டு காலமா ரோவா? இன்சர்ட்டு காலம் லெஃப்ட்டுனா இந்த சைடு, இன்சர்ட்டு காலம் ரைட்டா, இன்சர்ட் எபோவா, பிலோவா, இன்சர்ட்டு செல்லா எல்லான்னு கேட்குது. நமக்கு என்ன வேணும்? இன்சர்ட்டு காலம் தான், ரைட் சைடும் ஒன்று மிஸ்ஸு போட்டோம். வந்துருச்சா? ஃப்ரைடே, சாட்டர்டே, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சண்டேலாம் இருக்கட்டும். இப்போ சண்டே வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, திரும்ப இங்கே அதுவே வரும் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே பெருசு பண்ணுறோம்.
எப்படி முன்னாடி மாதிரியே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு greater than or less than எது வேணாலும் வச்சுக்கலாம். பிரேஸும் வச்சுக்கலாம். இப்போ இதை பெருசு பண்ணிடுறோம். அதே போல் போல்டும் பண்ணிடுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், இது மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணால் தான் அழகாக இருக்கும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை இங்கே வச்சு செலக்ட் ஆன இடத்துல ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு சென்டர் போடலாம். அப்படியே இல்லைனாலும் இங்கே வருது பாருங்கள், தோ சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். இல்லை இன்னொன்று இதை வரையிலும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்படி இதோ பாருங்கள், இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான். இதில் சென்டர் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே இறங்கிடும். இந்த இதில் லேஅவுட்டில் போயிட்டு இங்கே அதே போல் இது எல்லாமே அதை மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு நினைக்கும்போது அதே போல் லேஅவுட்டு மெனுவில் போயிட்டு இங்கே பாருங்கள் சென்டர் வச்சிடணும். இப்போ இதுக்கு ஒரு ஹோமில் போயிட்டு கலர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம், போல்டு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அல்லது உங்களுக்கு ஃபாண்ட்டு மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு இங்கே கலிபரி இருக்கா, இது ஏரியலோ ஏதோ ஒன்று மாற்றிக்கலாம். இதையும் வந்து வேறு கலரில் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ, இந்த ப்ளூ கொடுக்குறீங்களா, அதையும் வேறு இதில் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். அங்கே இடம் பற்ற மாட்டேங்குதா, அப்போ இதை மாதிரி மாற்றிக்கலாம். இது ஒன்று. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதை அடிச்சிட்டோம். இப்போ எனக்கு இன்னொன்று வேணும், கீழே ஒரு ரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கேலண்டரில் பண்ணுறது. கேலண்டரில் இங்கே வச்சுட்டு எனக்கு ரோ வேணும்னா ரைட் கிளிக், திரும்பவும் இன்சர்ட்டு போயிட்டு அங்கே பாருங்கள் இன்சர்ட்டு ரோ பிலோ ஒரு ரோ வந்துடுதா. இங்கே எனக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரோ வேணும், அங்கே வச்சுட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி திரும்ப அதே இன்சர்ட்டு தான், இன்சர்ட் போயிட்டு ரோ எபோ, இது ரெண்டுத்துக்கும் இங்கே வச்சேன், இது இங்கே வச்சேன், அதுக்கு மேலே வந்துடுதா, ரோ வந்துடுதா. சரி, எனக்கு வந்து இதை சின்னது பண்ணிக்கிறேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு காலம் வேணும். இப்போ எனக்கு இங்கே வச்சுட்டு இங்கேயோ எங்கேயோ வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு எனக்கு காலம் எங்கே வரணுன்னா வெனஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் நடுவில் ஒரு காலம் வரும். அப்போ என்ன பண்ணணும், வெனஸ்டேக்கும் இங்கே வச்சுட்டு எனக்கு வந்து இங்கே வச்சுருக்கேன் நான், இங்கே வச்சுட்டு வெனஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் நடுவில் வரணும். இங்கே பாருங்கள் இன்சர்ட்டு ரைட், ஓகேவா. வெனஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் இடையில எனக்கு வந்துதா, இது வந்துருக்கு பாருங்கள் ஒரு காலம். இந்த மாதிரி தான் ரோவையும் காலத்தையும் ஆட் பண்ணோம். சரி, இப்போ இது இருக்கட்டும், இது வந்து இந்த மாதிரியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு செல்லையும் இணைக்கணும். இது மந்த்லி கேலண்டர்னால இதுலேயே நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இது வேணாம் விட்டுருவோம், இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ இதை அவ்வளோத்தையும் இணைக்கணும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், இங்கே போயிட்டு அதே லேஅவுட்லேயே போனீங்கன்னா இங்கேயே எல்லாமே இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள் மெர்ஜ் செல்ஸ், இப்படியும் செல்லை மெர்ஜ் பண்ணலாம். இதை பாருங்கள் வெளியில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அண்டு கொடுத்துருங்க. திரும்ப அப்படியே இல்லாமல் இதை அனைத்தையும் செஞ்சு மவுஸால் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இதோ இருக்குது பாருங்கள் அப்படி செஞ்சோமா. இப்போ இங்கே லே அவுட்டில் போகாமல் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், மெர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்கா, அதுலேயே காமிக்குது. இதுவும் ஒரு வகையான மெர்ஜ் செல்ஸு, ஓகேங்களா. சரி, இப்போ இது வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரி, சரி, இப்போ இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது வந்து 11ன்னு வச்சுக்கோங்க.
11th. இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். ரைட் கிளிக்கு, இப்போ என்ன மெர்ஜ் செல்ஸ். அடுத்து ரைட் கிளிக்கு மெர்ஜ் செல்ஸ், பாருங்க மெர்ஜ் செல்ஸ். அடுத்து ரைட் கிளிக்கு மெர்ஜ், அடுத்து ரைட் கிளிக்கு மெர்ஜ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 11th, இது வந்து 8th 9th 10th, 9th 10th 11th. இப்போ 9th. அடுத்தது டேபில் யூஸ் பண்ணலாம். இது 10th. அடுத்தது டேப் தான் 11th, இது 12th. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இது பாய்ஸ் கேர்ள்ஸ். இதையே இப்படி காப்பி பேஸ்ட்டு, இதை காப்பி பண்ணி இங்கேயும் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா காப்பி பேஸ்ட்டு இப்படியே பண்ணிக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா? இது வந்து மெர்ஜ் செல்லு. இது இப்போ ஸ்ப்ளிட்டு செல்ஸ். எனக்கு வந்து இப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸு மார்க்குன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஸ்ப்ளிட்டு செல்ஸு அப்படின்னா நான் தனியாகவே சொல்லித்தரேன். இப்போ இது இருக்கா, இங்கே வச்சுக்கிறீங்க. திரும்ப போயிட்டு ஸ்ப்ளிட்டு செல்ஸ் கொடுக்குறீங்க. ஸ்ப்ளிட்டு செல்ஸு 2 காலமாக 2ஆ 3ஆ அப்படின்னா, இப்போ பாய்ஸில் வந்து என்னன்னு போடலாம், 1 2, சரி பாய்ஸ் 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் போயிட்டு ஸ்ப்ளிட்டு, இதோ இருக்கு பாருங்கள், ஸ்ப்ளிட்டு போடுறீங்களா? அது வந்து ஒரு 2 காலம் போடுங்க. 2, ஓகே. இப்போ 2 காலம் வந்துடுச்சா? அதே கேர்ள்ஸில் 2 காலம் ஸ்ப்ளிட்டு, சாரி ஸ்ப்ளிட்டு 2 காலம். அது கேட்குதா? 2 காலம். இதில் வந்து பிசி சின்னதாகவே போட்டுப்போம், ரொம்ப சின்னதாக போட்டுக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி கூட இது எஸ்சி. இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் கொடுத்துடலாம். ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இது ஸ்ப்ளிட்டு பண்ணலை, பண்ணாதனால இது வராது. நீங்கள் ஸ்ப்ளிட்டு பண்ணிட்டீங்கன்னா இப்படி பிசிஎஸ்சி, அதாவது பாய்ஸில் பிசிஎஸ்சி, கேர்ள்ஸில் பிசிஎஸ்சி. இதுலேயே பாருங்கள், அதே இன்சர்ட்டில் டேபிளில் போயிட்டு நம்ம ட்ரா, இந்த ட்ராவை எடுத்திங்கன்னா பென்சில் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழ் வரையிலும் வந்தீங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டை பிடிக்காமையே வரும். வச்சிங்களா? அடுத்து இதே கரெக்டாக, இது ட்ரா டேபிள். திரும்ப இப்படி போயிட்டிங்கன்னா அந்த ட்ரா டேபிளை கிளிக் பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது போயிடும். இது இந்த மாதிரி தான் மெர்ஜி பண்ணுறது, ஸ்ப்ளிட்டு பண்ணுறது, இதெல்லாமே இன்சர்ட்டு. இது இப்போ டெலிட். எனக்கு இதில் வந்து 1 2 3 ரோ போதும், இந்த ரோ வேணாம் அப்படின்னா வச்சே டெலிட் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்படி போயிட்டு ரோ இப்படி வந்ததுன்னா ரோ, இந்த ரோவை போயிட்டு டெலிட் செல்ஸ்ன்னு இருக்கா, இதில் போயிட்டு அது கேட்கும் என்டையர் ரோவா, ஆமாம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோ போயிடும். ஓகேங்களா? அதே போல் எனக்கு வந்து இங்கே வந்து வெறும் பாய்ஸ் தான், கேர்ள்ஸ் இல்லை 12th. அப்போ எனக்கு இந்த காலம் வேணாம் அப்படின்னும்போது, அது காலம் வேணாம் அப்படின்னும்போது இங்கே போயிட்டு டெலிட் செல்ஸ், டெலிட் என்டையர் காலம் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு காலமே போயிடும். இங்கே பாருங்கள், இந்த காலமே ஃபுல்லாக போயிடும். இதை மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால அந்த காலம் ஃபுல்லாக போயிடும். சரி, அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பொறுத்தவரையிலும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுலேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மார்க்கு இப்போ எப்படின்னா, சரி இன்னொரு டேபிள் போட்டு தரேன். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க, இது பாருங்கள், கொஸ்டின் அதே 11th கொஸ்டினில் மூணாவது கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இப்போ டு கிரியேட் எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேத் கால்குலேஷன், அதே டேபிள் தான். இப்போ பாருங்கள், இதை போட்டு பார்ப்போம். திரும்பவும் நமக்கு போக வேண்டியது விண்டோஸ் 6 போட்டுட்டு வின்வேர்டு போடுறீங்க. புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்சர்ட்டில் போயிட்டு பாருங்கள்,
இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நான் சொன்னேன்ல, இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, சும்மா இப்படியே இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் போடுறேன், அப்படி வச்சுக்கலாம். அதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், டோட்டல்னு வச்சுக்கலாம். இங்கே நேமில் என்ன பண்ணுறான், நேமில் அபி. இது வந்து இந்த 4 ஏரோ தான் இதுக்கு, இதை சுற்றி வர டேபிளை சுற்றி வர பயன்படுறது 4 ஏரோ. இப்படி போனோன்னா டேபு. என்ட்ரு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் டேபிள்லேயே தான் வரும். என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த டேபிளே தான் பெருசாகும், வேறு ஒன்றும் அந்த டேபிள்லேயே அடுத்தடுத்து என்ட்ரு வரும். ஸோ அது வேணாம். இப்போ இந்த 4 ஏரோக்கி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் டேபிளை சுற்றலாம். பாருங்கள், 4 ஏரோக்கியை எல்லா பக்கமும் போகிறதுக்கு டேபிளை சுற்றலாம். டேபு எப்படி போகும்னா ஒன்லி ரைட் சைடு மட்டும் போகும். பாருங்க, ரைட் சைடு அது பாட்டுக்கு மாற்றி மாற்றி ரைட் சைடு வரும். ஸோ ஆரோ கீயை பயன்படுத்துங்க. அபி, மீனா, மீனா, சுருதி, சுருதி, மாலா, சுசி. அவ்வளோதான். இப்போ நான் போட்டிருக்கேன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு. இது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்சர்ட்டுக்கு போய்ட்டு இதில் போய்ட்டு ரெட் கலரு போல்டு பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது ஒரு 12 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் வேறு ஒரு கலர், வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும். வெளியில் வேறு ஒரு கிளிக் பண்ணிட்டு லே அவுட்டை போய்ட்டு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து ஹோமில் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கலர் கொடுக்கலாம். ஒரு ப்ளூ கொடுக்குறீங்க. எத்தனை, ஒரு 14 வைக்கிறீங்க, போல்டு பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிறீங்க, சும்மா தானே செய்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேண்டமாக ஒரு 45 டேபை யூஸ் பண்ணியே போடுங்க. 45, 65, 85, 49, 25. அதே போல் கீழே வரீங்க, கீழே வந்து இங்கே வந்துடுறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, 15, 64, 95, 86, 75, திரும்ப கீழே வரீங்க. அதுக்கப்புறம் 75, 35, 95, 65, 85 ஏதோ போட்டுறீங்க. ரொம்ப கூட வேணான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் கூட வேணாம், இது 2 வேணாம். லாஸ்ட் ரோ மட்டும். இப்போ நான் 2 ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெலிட் செல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அதில் இருக்கிறதுனால இப்போ பாருங்கள், இதை 2யுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் செல்ஸ். அது என்ன கேட்குது, டெலிட் என்டையர் ரோவா. அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரேடியோ பட்டன் கொடுத்துட்டேன். போதும், இது டோட்டலுக்கு வச்சுக்கலாம். இப்போ TOTALனு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் வைக்கிறேன். இங்கே நான் வச்சுட்டு லே அவுட்டுக்கு போயிட்டு இந்த ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும். ஃபார்முலா எங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள் ஃபார்முலா. இங்கே போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும், அதுவே வருது பாருங்கள் ரேண்டமாக. இங்கே வச்சதுனால லெஃப்டாக, இதில் இப்படி தான் வரும் எக்ஸல் மாதிரி, ஈக்குவல் டு சம் லெஃப்ட்டு. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ளது அனைத்தையும் நம்பர்ஸை கூட்டி கொடுத்துரும், நேமை தவிர. திருப்பி இங்கே வைக்கிறீங்க, திரும்பவும் இங்கே போனீங்கன்னா எபோன்னு வருது இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வித்தின் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத லெஃப்ட்டுன்னு அடிச்சுக்கணும், LEFT அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா திரும்பவும் கூட்டி கொடுத்துரும். திரும்ப இங்கே வைக்கிறீங்க. இது இப்படி தான் ஒன்று ஒன்றா அதை மாதிரி இழுத்தெல்லாம் விட முடியாது. ஃபார்முலாவுக்கு போகிறீங்க, திருப்பி எபோன்னு வருதா, அது கிடையாது. திரும்ப அந்த வித்தின் ப்ராக்கெட்குள்ளே ஈக்குவல் டு சம் இருக்கட்டும், வித்தின் LEFT கொடுக்குறீங்க, ஓகே கொடுக்குறீங்க, முடிஞ்சிச்சு. இன்னும் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. டோட்டல் என்ன பண்ணுறீங்க, இங்கே வைக்கிறீங்க. திரும்ப ஃபார்முலாவுக்கு போனீங்கன்னா அது எபோ கேட்குதா, ஓகே கொடுத்துருங்க. இதை கூட்டி இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறீங்க, 2வது ட்ரிப்பு வராது, நம்ம தான் போட்டுக்கணும், எபோனே வருது. ஓகே சரி. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கே வைக்கிறீங்க, திரும்ப ஃபார்முலா. அப்படி வரலன்னா நம்ம போட்டுக்க வேண்டியது தான், சம் எபோ. அடுத்து இங்கே வைக்கிறீங்க, ஃபார்முலாவுக்கு போகிறீங்க,
ஏபோ ஓகே. இங்கே வைக்கிறீங்க, ஃபார்முலாக்கு போகிறீங்க, டோட்டலாக போகிறீங்க. இந்த டோட்டல்ஸ் எல்லாம் கூட்டணுன்னாலும் இங்கே போகிறீங்க, ஃபார்முலாக்கு வைக்கிறீங்க, எபோ ஓகே. அங்கே எபோவா என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். இப்போ டோட்டல் பாருங்கள், இது டோட்டல். இதை என்ன பண்ணணும், சென்டர் பண்ணுறதுனா எல்லாத்தையும் கூட சென்டர் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சென்டர், இதை அப்படியே இருக்கட்டும், லெஃப்ட் மார்ஜின், இதை மட்டும் எல்லாத்தையும் அழகாக சென்டர் பண்ணலாம். சென்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா கலர் பண்ணிக்கலாம். டோட்டல் மட்டும் ஒரு கலர் பண்ணிவிட்டு இதை ஹோமுக்கு போயிட்டு நல்லா போல்டு பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒன்று நல்லா அழகாக இருக்கதா பிளாக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு கலர் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதுதான் ஸ்டூடெண்ட். ஓகே. இது வந்து உங்களுக்கு புரியும்னா வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெருசாக அப்படியெல்லாம் வேணும்னா வெளியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது போயிடும். இதுதான் உங்களோடது டேபிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.